2020ல நீங்கள் ட்ரம்மிங் கரியரில் நீங்கள் வச்சிருந்த கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்துருக்கலாம், அச்சீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, 2021 இப்போ நம்மளுக்கு இருக்குது. In 2020, you may have achieved the goals that you had in mind in your drumming career, or you may not have achieved it. But don't worry, here we are in 2021. It's nice to meet you all in this video. உங்கள் எல்லோரும் இந்த புது வீடியோவில் பார்க்குற சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன கோல்ஸ்லாம் வச்சு நம்ம ரிதம் பேடோ இல்லை ககுனோ இல்லை ட்ரம்மிங்களோ என்னெல்லாம் வாசித்து இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். In this video we are going to discuss about different goals that you could set for this year 2021 and make sure you achieve them towards the end of the year. So video skip பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Don't skip the video, watch the video fully. This video will be definitely useful for you. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Come, let's go into the video. So first thing which you are going to do is work on the foundations. முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம ஃபவுண்டேஷன்ஸில் ஸ்ட்ராங் ஆக போகிறோம். This could be very basic from practicing the strokes, your single strokes, double strokes, or practicing any technique. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். If you don't know about this single stroke, double stroke, there are a lot of videos in my channel. You could see the cards over the side now. இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸ் டபுள் ஸ்ட்ரோக்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரியாட்டி நம்ம சேனல்லே இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் எப்படி டெக்னிக்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அதுதான், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுவே உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறது நல்லது, பட் தெரிஞ்ச விஷயமே இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்க நல்லது. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு லேர்ன் அ நியூ திங், பட் இட்ஸ் ஆல்சோ குட் டு பி ஸ்ட்ராங் இந்த திங்ஸ் விச் யூ ஆல்ரெடி நோ. அடுத்த செகண்ட் விஷயம், நீங்கள் புதுசாக என்ன ட்ரை பண்ண போகிறீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் ரீட் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். The second thing which you're going to try, if you're not aware of learning the notes or following the notes, doing sight reading, you should be always ready to do that. ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் ஒரு திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஸ்டேஜில் போய் நீங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு திடீர்னு நோட்ஸ் கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் இல்லை நான் ரெடியாக இல்லை அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ யூ நெவர் நோ how the situation, what you practice today will lead you. Suddenly you may get a chance to play in front of your people, they give you a sheet of music and you may need to play that. ஸோ இந்த இயரில் நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த நோட்ஸ் ரீட் பண்ணுறது இதெல்லாம் இது வரைக்கும் கேட்டுகிட்டே வாசிட்டே இருந்தீங்கன்னா, கேட்டுட்டு வாசிக்கிறது நல்லது, ஓகே, பட் இந்த நோட்ஸ் ரீட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் ஓகே டு லிசன் அண்ட் ப்ளே, பட் இட்ஸ் ஆல்சோ essential to learn the notes, understand the notes and start to play. Notes learn பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களாவே உங்களுக்கு தோன்ற பேட்டர்ன்ஸ், உங்களுக்கு மைண்டில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் நீங்கள் கொண்டு வந்து நோட் பண்ணிக்கலாம். If you start to learn the notes, whatever the pattern which you're getting in mind, you could take that and write it manually and then you could try on later. அடுத்து மூணாவதாக நீங்கள் ஸ்பீட் ஒர்க் பண்ணணும். The next third thing which you're going to try is to build your speed. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இயரில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக நம்ம ட்ரம்ஸ் வாசிக்கும் போது நம்மளுக்கு 4 limb கோஆர்டினேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. நம்ம 2 கையுமே நம்ம 2 காலுமே ஒரே நேரத்தில் செயல் பண்ணணும். ஸோ ஸ்பீட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் கிளாரிட்டியும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ whenever you play the drum, it's all you got to use all the 4 limbs. Okay, we use both our 2 legs and both our 2 hands at the same time. So it's good to practice speed, but when you begin to start practicing the speed, don't lose the clarity. Okay, ஏன்னா நிறைய தடவை நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, நம்ம ஸ்பீட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம கவுண்டில் வாசிக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வாசிக்கிறதுலாம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பீடு ஓகே, ஸ்பீட் ஒரே நாளிலே வராது. நீங்கள் இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தெரியுதோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்க ஆரம்பிங்க. முக்கியமாக அந்த இந்தியன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ ஆல் these Indian patterns will come little faster. So just keep in mind that this year you're going to work a little more on the speed. So by definitely towards the end of the year, you should be able to play faster than at the level you are now. அடுத்து நாலாவதாக நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க, ட்ரம்மிங் இண்டிபெண்டன்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் the fourth thing which you're going to try, build your independence more. அதாவது நான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரம்ஸ் வாசிக்கும்போது நம்ம 4 லிம்புமே செயல்படும். ஸோ when you go to little bit advanced level or intermediate level, நம்ம intermediate level இல்லை advanced level போகும்போது ஒரு லிம்பு வந்து இன்னொரு லிம்பை டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, ஒன் limb shouldn't be dependent on the other limb. அதாவது நம்ம சில டைம் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் வாசிக்கிறது நம்ம ரைட் ஃபுட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இஃப் யூ நோட்டிஸ்ட் கேர்ஃபுல்லி, சம்டைம்ஸ் அவர் ரைட் ஹேண்ட் ஃபாலோஸ் வாட் அவர் ரைட் ஃபுட் பிளேஸ். ஓகே, ஸோ இந்த 4 லிம்க்குமே நம்ம நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நீங்கள் நல்ல ஒரு இன்டர்மீடியட் பேட்டர்ன்லாம் எடுத்திங்கன்னா, இஃப் யூ டேக் சம் இன்டர்மீடியட் ட்ரம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபில்ஸ், all the 4 limbs will be independent of each other. They won't be dependent on each other. ஸோ நீங்கள் பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த இயரில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரம்மிங் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். ஸோ if you feel like you're going to push from your level, from the beginner to the intermediate level, definitely you should work on more independence exercise in this new year. அடுத்து அஞ்சாவது, the next fifth thing, if you haven't worked on any new styles, நீங்கள் ஒரு புது ஸ்டைல் நீங்கள் ட்ரம்மிங்கில் லேர்ன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது ஸ்டைல் ட்ரை பண்ணணும். definitely you should learn a new style. நிறைய தடவை நமக்கு தெரிஞ்சது திருப்பி வாசிட்டு இருப்போம், ஒரே ஸ்டைலை வச்சுட்டு இது மட்டும் போதும், இதை நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். Many of the times you may feel like, oh, I know this style, I could be
more strong in a particular style. ஆனால் நீங்கள் ஒரு versatile ட்ரம்மராக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா ஸ்டைல்ஸுமே உங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் பேட்டர்ன்ஸ், எல்லா ஸ்டைலில் இருக்கிற சிம்பிள் பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ளே எனி சிம்பிள் பேட்டர்ன் இன் ஆல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரம்மிங். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்ச ஸ்டைலே வாசிட்டிருந்தீங்கன்னா புது ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு சிச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் வாசிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ இஃப் யூ ஃபோர்ஸ்ட் இன் அ சிச்சுவேஷன் வேர் யூ கோயிங் டு play a new style, that will be definitely useful for you at that time. ஸோ நீங்கள் புது ஸ்டைல் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நியூ இயரில் இந்த 6 months, நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ளே ஃபஸ்ட்டு 6 monthsல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அடுத்த 6 monthsல டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ this year you could focus like the first 6 months you practice one style, the next 6 months you practice another style. Okay, so do work and learn more styles. கண்டிப்பாக நிறைய ஸ்டைல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஆறாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் டைமிங் கண்டிப்பாக நீங்கள் சாலிட் ஆகணும். The sixth thing, maybe this could be even the first thing for this new year for some. உங்களுக்கு ஏற்கனவே டைமிங்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் 6th வச்சுக்கலாம், பட் இட்ஸ் குட் டு ஒர்க் ஆன் டைமிங். ஓகே, ஸோ whenever you play any normal beat or a fill or any groove, நீங்கள் ஒரு நார்மல் ஒரு பீட் இல்லை ஃபில் ஒரு groove வாசிங்கன்னா மேக் ஷூர் யூ ஆல்வேஸ் லாக் இந்த மெட்ரோனம் கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் குட் பி வெரி எசென்ஷியல் ஆஸ் அ ட்ரம்மர். நீங்கள் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரோட நீங்கள் ஒரு ட்ரம்மராக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெட்ரோனம் கூட லாக் பண்ணணும். பிகாஸ் when you play in a situation, suppose if you're in a band and you got a keyboard player and a guitar player and other players, நீங்கள் ஒரு பேண்டில் இருக்கும்போது கீபோர்ட் பிளேயர் கிட்டார் பிளேயர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற டைமிங் தான் அவங்களும் வாசிக்க போகிறாங்க. ஸோ நீங்களே டைமிங் தப்பாக கொடுக்கும்போது அவங்களும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த டைமிங் தட் யூ டேக் த சாங், தே ஆல்சோ வில் play. ஸோ யூ ஷுட் பி ஆல்வேஸ் காஷியஸ் ஆஃப் how the song is going or how the music is going, and you should be able to always play to the count. டைமிங் போட்டு மெட்ரோனோம் போட்டு இந்த நியூ இயரில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. யூ could have followed all the points which I have given so far, but still if you find difficult in learning any new pattern, அப்போயுமே கூட ஒரு புது பேட்டர்ன் லேர்ன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா here comes the last point. இப்போ தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட், யூ காட் டு ஸ்லோ இட் டவுன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணணும். முக்கியமாக நீங்கள் ஒரு புது பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, ஒரு தெரியாத பேட்டர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது, சப்போஸ் கன்சிடர் யூர் லேர்னிங் a new pattern, there is no point of speeding it up at the first try itself. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போதே ஸ்பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது வராது. நம்ம ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் கடைசி வரைக்கும் அது வரவே வராது. we would feel like that we are practicing for a long time but still you couldn't figure it out. Okay, முக்கியமாக ஒரு கஷ்டமான பேட்டர்ன் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அதில் ஒரு 4 கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் கவுண்ட் டிஃப்ரெண்ட் நோட்ஸில் இருக்கும், செகண்ட் கவுண்ட் டிஃப்ரெண்ட் நோட்ஸில் இருக்கும். சப்போஸ் if you're going to learn a new pattern which has 4 counts in it, the first counts could be a different note, the second count could be a combination of different notes. What you could do is you can split that into 2 counts. Okay, அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 கவுண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ட்ரை த ஃபஸ்ட் கவுண்ட் alone separately. முதல் கவுண்ட் மட்டும் தனியாக ட்ரை பண்ணுங்கள். அதில் என்ன பேஸ் ஐட் வருது, ஸ்னார் வருது, ககுன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் என்ன வருதுன்னு ட்ரை பண்ணுங்கள். if you got a kagun, you practice according to that, what you have in the first count. அப்புறம் செகண்ட் கவுண்ட்டில் என்ன வருதுன்னு ட்ரை பண்ணுங்கள். தென் யூ கம்பைன் these two. அப்புறமா இந்த 2 கவுண்ட் மட்டும், ஃபஸ்ட்டு 2 கவுண்ட் மட்டும் ட்ரை பண்ணி அது நல்லா வருதா பாருங்கள். தென் வாட் யூ டூ, த சேம் திங் யூ ட்ரை ஃபார் தி கவுண்ட்ஸ் 3 and 4. அதே மாதிரி நீங்கள் கவுண்ட் 3 and 4க்கும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் யூ could combine this. ஓகே, அப்புறமா நீங்கள் இந்த 4 கவுண்ட்டுமே கம்பைன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் தட் யூ ப்ராக்டிஸ் அ நியூ பேட்டர்ன் பட் ஸ்லோ இட் டவுன் அண்ட் ப்ராக்டிஸ் அட் த ஃபஸ்ட் டைம். நீங்கள் ஒரு புது பேட்டர்ன் லேர்ன் பண்ணும்போது ஸ்லோ பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். பிகாஸ் when it comes to drumming, நம்ம ட்ரம்மிங் வரும்போது எல்லாமே நம்ம மசில் மெமரி தான். ஓகே, எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்லேருந்து நம்ம படிச்சுட்டு போய் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறோமோ நம்ம பிரெயினில் எல்லாமே இருக்குது, நம்ம எக்ஸாம் போய் எழுதுறோம், நம்ம பிரெயினில் இருக்க ரீகால் பண்ணி எழுதுறோம். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பரிங் ஃபார் எக்ஸாம். யுவர் ட்ரம்மிங் இஸ் லைக் ப்ரிப்பரிங் ஃபார் எக்ஸாம். ஓகே, ஸோ வி ஸ்டடி எவ்ரிதிங், கீப் இன் மைண்ட் அண்ட் வி கோ டு த எக்ஸாம் ஹால் அண்ட் வி ரைட். ஓகே, the same thing goes for a drumming. Drumming is purely based on muscle memory. Okay, நம்ம வந்து ஃபஸ்ட் கவுண்ட்டில் என்ன வாசிக்கிறோம், செகண்ட் கவுண்ட்டில் என்ன வாசிக்கிறோம், these motions. Okay, இந்த motions நம்ம ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, so if you keep practicing these motions slowly, towards the end of 10 minutes ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு புது பேட்டர்னை கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஓகே, இதை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் நான் வச்சுக்கோங்க. இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே, இந்த இயரில் நான் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இருக்கும். பட் இயர் போக போக புதுசாக ஒன்று லேர்ன் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ யூ குட் ஸ்டார்ட் இயர் லைக் ஐம் கோயிங் டு டூ திஸ், ஐம் கோயிங் டு டூ திஸ். ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ யூ மே ஃபீல் மோட்டிவேட்டட், பட் டுவர்ட்ஸ் த மிடில் ஆஃப் தி இயர் நடுவில் வரும்போது நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ டோன்ட் கிவ் அப் அட் த மிடில் ஆஃப் தி இயர். யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட், ஸ்லோ இட் டவுன் அண்ட் ட்ரை இட். கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் வாசிக்க முடியும். இந்த வீடியோவில் சொன்ன 7 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போக நீங்கள் இந்த இயரில் என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல் த பாயிண்ட்ஸ் which I gave you in this video will be definitely useful for you. Apart from this, what are the new resolutions that you have taken to learn drums? Please do post that in the comment below. கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ each of us will be having a different goals. ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும். ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் தாட்ஸ் இந்த கமெண்ட். கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த இயரில் நம்மளுக்கு வர லெசன்ஸ் எல்லாமே இப்போ நான் மேலே சொன்ன நம்ம கோல்ஸ் வச்சு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்.
ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரெடி பண்ணி தர போகிறேன். ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் த வீடியோஸ் ஃபார் திஸ் அப்கமிங் இயர், திஸ் ஹோல் இயர் இன் சச் அ வே தட் வி கவர் all the things which you have seen so far. So இந்த 7 பாயிண்ட்ஸ்மே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ we are going to focus on all these 7 points. நம்ம சேனலில் இந்த இயரில் வர வீடியோஸ் எல்லாமே இந்த 7 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் போட போகிறோம். ஸோ in our channel in this new year we are going to focus more on the 7 points and we are going to work on that. So I am sure that towards the end of the year or you by yourself will feel a difference in your playing. நீங்களாவே உங்கள் பிளேயிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் டிஸ்கஸ் அபவுட் நியூ டாபிக். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு புது டாபிக் கூட நம்ம மீட் பண்ணலாம். இஃப் யூ குட் சி த டிஸ்கிரிப்ஷன் பிலோ, இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஆண்ட்ராய்டு ஆப் அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் டூ செக் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், ட்ரம்ஸ் இதுதான் பேட் அக்கௌண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு ஆப்போட லிங்க்கும் இருக்குது, வெப்சைட் லிங்க்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ராக்டிஸ். ஸோ ஸ்டே மோட்டிவேட்டட், கீப் ப்ராக்டிஸிங். மோட்டிவேட்டடாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மைண்டில் வச்சிருக்கிற கோல்ஸை இந்த இயரில் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணலாம். டெஃபினெட்லி யூ வில் அக்கம்ப்ளிஷ் த கோல்ஸ் தட் யூ ஹேவ் இன் மைண்ட் ஃபார் திஸ் நியூ இயர். ஓகே, தேங்க்யூ.